அந்த மியூசிக் தான் அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்துச்சு. லவ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சே. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இந்திய சினிமாவில் கோலிவுட், மாலிவுட், பாலிவுட்னு மொழிக்கு ஏற்ப பெயர்கள் இருக்குது. இந்த பெயர்கள் எப்படி வந்ததுன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. உங்களைப் போல சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஆரம்பித்த விஷயந்தான் இது. அது அப்படியே இன்று வரை தொடர்கிறது. தமிழில் அதிக ரீமேக் படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் தானு தானான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே அதிகமான ரீமேக் படங்களை தயாரித்ததுன்னா அது நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி தான். அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே ரீமேக் தான். நாட்டுப்பற்று படமாக நடித்து வந்த அர்ஜுன் சமீபத்திலையும் அந்த மாதிரி படங்களில் நடிக்கிறது இல்லைன்னு சௌந்தர்யா பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. அர்ஜுன் கதாநாயகனாக நடித்த காலகட்டத்தில் நாட்டுப்பற்று மிகுந்த கதாநாயகன் வேடத்தில் பல படங்கள் நடித்தார். இப்போ பெரும்பாலான படங்களில் அவர் நடிக்கிறது வில்லன் வேடம். அதில் நாட்டுப்பற்று உள்ளவனாக எப்படி வர நடிக்க முடியும்? நடிகர் அரவிந்த் சாமி ஏதாவது படத்தில் வில்லனாக நடிச்சிட்டு வராரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அரவிந்த் சாமி இப்போ தமிழில் எந்த ஒரு திரைப்படத்தும் நடிப்பதாக தெரியல. அவர் நடித்து திரைக்கு வர வேண்டிய படங்கள் 3 இருக்கின்றன. இன்று வரை அந்த திரைப்படங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் கூட அரவிந்த் சாமி ஈடுபட்டதாக தெரியல. ஜெயலலிதா ரஜினி மோதல் சமயத்தில் எம்ஜிஆர் இருந்திருந்தால் யாருக்கு ஆதரவாக இருந்திருப்பாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா ரஜினி மோதல் சமயத்தில் எம்ஜிஆர் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய ஆதரவு ஜெயலலிதாவுக்குத்தான் இருந்திருக்கும். அதில் என்ன சந்தேகம்? விஜய் சங்கீதா விவாகரத்து விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நடிகை அமைதி காக்க காரணம் என்னன்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் அமைதி காக்காமல் வேறு என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கென் கருணாஸ் நடிச்சிருக்க யூத் படத்துக்கு மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்குன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. யூத் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்த யாருக்கும் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறக்கும். அந்த அளவு மிக அழகாக அந்த ட்ரெய்லர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் தன்னுடைய நடிப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கென் கருணாஸ். நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்றத அந்த ட்ரெய்லரே எடுத்து சொல்கிறது. சீமான் தாய் கிழவி படத்தோடைய டைரக்டரை பாலு மகேந்திரா பாரதிராஜா அளவுக்கு பாராட்டியிருக்காரு. அவருடைய கருத்தோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தாய்க்கிழவி படத்துடைய இயக்குனரான சிவகுமார் முருகேசன் ஒரு நல்ல இயக்குனர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாரதி ராஜாவோடு அவரை ஒப்பிடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயிலர் 2 படத்தை பற்றி அப்டேட் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பல ரசிகர்கள் அந்த படத்தை மறந்தே போயிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தை மக்கள் மறந்து விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஜெயிலர் 2 படத்தை தயாரிப்பது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். அந்த திரைப்படத்துக்கான விளம்பரத்தை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா விளம்பர கலையிலே கை தேர்ந்தவர்கள் அவர்கள். கமல்ஹாசன் தசாவதாரம் படத்துக்கு எப்படி ஹிமேஷ் ரேஷ்மியாவை மியூசிக் டைரக்டராக சூஸ் பண்ணார்? அவரையும் அதுக்கப்புறம் எந்த தமிழ் படங்களும் பண்ணவே இல்லைன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தசாவதாரம் உருவான காலகட்டத்தில் ஹிமேஷ் ரேஷ்மியா மிக பிரபலமான ஒரு இந்திய இசையமைப்பாளராக இருந்தார். கமல்ஹாசன் படங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களுக்கு ஹிந்தியிலேயும் நல்ல மார்க்கெட் உண்டு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதன் காரணமாக தான் அந்த படத்துக்கு அவரை இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்தார்கள். விழித்து கொள்ளுங்கள் சிம்புன்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோக்கு சிம்பு கிட்ட இருந்தோ இல்லை அவரை சார்ந்தவங்க கிட்ட இருந்தோ ஏதாவது நல்ல செய்தி வந்ததான்னு குப்புசாமி நாயுடுபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. சிம்புகிட்ட உள்ள நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி ஒரு கருத்தை நாம் வீடியோவில் சொல்லிட்டோம்னா அவர் அலுவலகத்திலேருந்து ஒரு தொடர்பு கொண்டு அதற்கான முழு விளக்கத்தையும் தருவார். அவரை நம்ம பாராட்டி சொல்லியிருந்தா அதுக்கு நன்றியும் சொல்வார். இது சிம்புகிட்ட உள்ள ரொம்ப நல்ல பழக்கம். பல நடிகர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பழக்கமும் கூட. ரவிமோகனுடைய புரோக்கோட் படம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குங்கிற தகவல் உண்மையா? அந்த படம் திரும்பவும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ரவிமோகனுடைய புரோக்கோட் படத்துடைய படப்பிடிப்பு இப்போ நடக்கலை. அவருடைய இயக்கத்திலே யோகி பாபு கதாநாயகன் நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. விஷாலோடைய திருமண தகவல் எதுவுமே இப்போ வரதில்லையே. அவருடைய திருமணம் நின்றுச்சான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடித்த பின்பு அதில் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு தானே விஷால் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் நடிகர் சங்க கட்டடம் முடியலையே. முடிஞ்ச பிறகு தானே அவருடைய கல்யாணத்தை பற்றி பேச முடியும். நடிகர் பார்த்திபன் திடீர்னு ஒரு கருத்தை சொல்லி த்ரிஷாவோட கோவத்துக்கு ஆளாயிருக்காரு. அவர் எதனால் அந்த கருத்தை சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு கருத்தை சொல்லணும்னு அப்படி ஏற்கனவே முடிவு செய்து கொண்டு அந்த மேடையில் பார்த்திபன் ஏறி இருக்க வாய்ப்பு இல்லை. திடீர்னு தான் அந்த புகைப்படத்தை போட்டு அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு கருத்தை அந்த மேடையில் அவர் சொல்லாமல் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஒரு படம் பெரிய ஹிட் ஆனால் அந்த படத்தில் நடித்த நடிகருடைய சம்பளம் அதிகமாகுது. ஆனால் அந்த டைரக்டரோட சம்பளம் அப்படியே இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு ஹரீஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹரீஷ்
பழனியில் உட்காந்துக்கிட்டு ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றால் அந்த இயக்குனருக்கு சம்பளத்தை கூடுதலாக தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது? இப்போல்லாம் டைரக்டர் வாங்குகிற சம்பளத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெற்றிக்கேற்ப தான் எல்லா இயக்குனர்களும் தங்களுடைய சம்பளத்தை இப்போது உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜய் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் சமீபத்தில் பேசியிருக்காரு. இது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த பேச்சையே விஜய் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சிவகார்த்திகேயன் பொன்ராம் 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பிரபு மல்லூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சினிமாவளத்தில் எதுவும் நடக்கலாம், ஆனால் சிவகார்த்திகேயன் பொன்ராம் ஆகிய இருவரும் இணைந்து இப்போதைக்கு படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏஎல் விஜய் அவருடைய தலைவா படத்தை அரசியல் படம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் தலைவா படம் எதனால் அரசியல் படமாக பார்க்கப்பட்டதுன்னு பிரபு சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் டைரக்ஷனில் விஜய் நடித்த தலைவா படம் ஏன் அரசியல் படமாக பார்க்கப்பட்டது என்றால், தலைவா அப்படின்ற டைட்டில் கீழே அவங்க போட்டிருந்த டேக்லைன் டைம் டு லீட் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல, அந்த டேக்லைன் தான் அந்த படத்தை அரசியல் படமாக ஆக்கியது. நடிகர் கமலுக்கு உண்மையான போட்டியாளர் ரஜினி தானான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? கமலுக்கு போட்டியாளர் ரஜினி தான், ரஜினிக்கு போட்டியாளர் கமல் தான். அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களுடைய கிசுகிசுவை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் சினிமா நடிகர்களோட கிசுகிசுவை தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும், அவர்களை எல்லாம் தாண்டிய ஒரு புகழ் நடிகருக்கு தானே இருக்குது. அதனால் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தானே மக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டுவார்கள். தமிழ் சினிமாவில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் குறைஞ்சிட்டே வருதே, காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் சிவகார்த்திகேயனை வச்சு இப்போ வெங்கட் பிரபு பிளான் பண்ணார். அந்த படம் தள்ளிக்கொண்டே போகிறது. சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் தமிழ் அதிகமாக வரலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பட்ஜெட். அது போன்ற படங்களை தயாரிக்க மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படும். அதே மாதிரி நடிகருடைய கால்ஷீட்டும் கூடுதலாக தேவைப்படும். இப்போல்லாம் அது போன்ற படங்களிலே கூடுதலான நாட்கள் நடிக்க கதாநாயக நடிகர்கள் அதுக்கேற்ற சம்பளத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் அதிகமாக வராததுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். சிவகுமாரும் திட்டமிடுதலும் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சிவகுமார் முதலாக சென்னைக்கு வந்தபோது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் தெரியுமா? 4 சட்டை, 3 பேண்ட், பனியன்கள், உள்ளாடைகள், ஒரு பேனா, ரயில் டிக்கெட், போய் சேர வேண்டிய விலாசம், ஏதாவது ஆகிவிட்டால் தந்தி கொடுக்க வேண்டிய நபர்களின் பெயர்கள், டிக்கெட் நம்பர் என்று மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பியவர் தான் சிவகுமார். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஒரு பட்டியல். இதை பூரா முதல்லையே தயாரித்து அந்த பட்டியலினுடைய படி தான் பேக் செய்து கொண்டு சென்னைக்கே புறப்பட்டார் அவர். அன்றைக்கு சென்னை வரும்போது அவரிடம் ஆரம்பித்த இந்த பழக்கம் இருக்க, அது இன்று வரையிலே அவரிடம் தொடர்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கும் வெளியூர் போகிறதா இருந்தால் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கான டிக்கெட், அங்கே யார் யாரை சந்திக்க போகிறோமோ அவங்க பட்டியல், அது மட்டும் இல்லாமல் அந்த எத்தனை நாள் தங்க போகிறோமோ அதற்கான உடைகள், இப்படி மொத்த லிஸ்ட்டையும் தயாரித்து கொண்டு அதையெல்லாம் பெட்டியில் வைத்து கொண்டு தான் ஊருக்கே புறப்படுகிறார் சிவகுமார். ஒரு ஊருக்கு போகிறதுக்கே இத்தனை முன்னேற்பாடுன்னா, ஒரு படத்துடைய படப்பிடிப்புக்கு தன்னை எப்படியெல்லாம் அவர் தயார்படுத்தி கொள்வார் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.